ஒரு 5:50க்கு ஆரம்பிச்சு 9 o'clockலாம் பாண்டி ரீச் ஆகிட்டோம். டைரக்ட்டா ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டக்குன்னு ஆரோவில் கிளம்பிட்டோம். ஆரோவில் போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா, தேனும் தினையும் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்ல லஞ்ச் முடிச்சுட்டு ஆரோவிலுக்கு போயாச்சு. அங்க போய் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு, ரூமுக்கு வரவே மணி 4 ஆகிடும் உங்களுக்கு. தென் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் காலனி, பீச்சு, அங்க இருக்கிற லோக்கல் மார்க்கெட்ன்னு எல்லாத்தையும் சுத்தி பார்க்க கிளம்பிடலாம். அப்படியே அங்கேயே இருக்கிற கெஃபேஸ்ல வந்துட்டு டின்னர முடிச்சுட்டு, டைரக்ட்டா ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே டன். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டே வந்துட்டு காலையிலேயே எந்திரிச்சு சர்ச் கிளம்பி போயிட்டோம். அங்கேருந்து டைரக்ட்டா பாரதியார் வீடு. நெக்ஸ்ட் சூடா ஒரு கப் காப்பி பவன்ல சாப்பிட்டு 12 o'clockலாம் வந்துட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ்க்கு போயிட்டோம். ஸோ அங்க எல்லாமே சுத்தி பார்க்கறதுக்குள்ள எங்களுக்கு 1:30 ஆயிடுச்சு. ஸோ செம பசியா இருக்கவும், அங்கேயே இருக்கிற மதுரா ரெஸ்டாரண்ட்ல லஞ்ச் முடிச்சு 3 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டானு போட்டிங் ஏறியாச்சு. ஸோ அங்கேருந்து மாங்க்ரூ, ரிவர் மவுத், ஹார்பர், அரிக்குமேடுன்னு இந்த எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்க ஒரு ரூ. 500 பெர் பெர்சன். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கெல்லாம் ரூம் போயிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் சண்டேன்றதுனால ஷாப்பிங் மார்க்கெட் கண்டிப்பா ஓப்பனா இருக்கும். ஸோ அங்கேயும் ஒரு விண்டோ ஷாப்பிங் ஆர் உங்களுக்கு புடிச்ச பொருளெல்லாம் வாங்கிட்டு, நெக்ஸ்ட் டே நீங்க வந்து சென்னைக்கு வந்துடலாம். ஸோ சென்னை டூ பாண்டிச்சேரி நாங்க போன அந்த 2 டேஸ் ட்ரிப்போட ஐட்னரி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இட் வாஸ் லைக் பிரிட்டி ஐ தாட் இங்க ஷேர் பண்ணா பார்க்குற யாராவது ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகுமே தான் ஷேர் பண்ணேன். Bye bye. See you in the next vlog.